சுரேஷ்? என்ன வச்சு விடுங்க. இத்தனை நாள் தான் விதி. நீங்க இருக்கிறது தெரியாம நான் மூளையா இருந்துட்டேன். உங்க கையால வச்சு விடுங்க. வச்சு விடுங்க. ஏன் தயங்குறீங்க? ஏங்க குங்குமம் வச்சு விடுறதுக்கு தயங்குறீங்க? எனக்கு உறுத்தலா இருக்கு. என்ன உறுத்தலா இருக்கு? புருஷன் பொண்டாட்டிக்கு குங்குமம் வச்சு விடுறதுல என்ன உறுத்தல் இருக்கு? நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்ன சுரேஷ், என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு குங்குமம் வச்சு விடுற தகுதி எனக்கு இல்ல. நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கு மட்டும் சொந்தமானவ இல்ல. எனக்கு இன்னொரு கல்யாணம் நடந்துருச்சு. ஆமா ஸ்ரீ, நீ உயிரோட இருக்கிறது தெரியாம நான் சித்ராவை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன் ஸ்ரீ. பாசத்தோட கவனிக்கும் போதெல்லாம் குற்றம் உணர்ச்சியில ஊத்திட்டே இருந்தது. அதனாலதான் உங்ககிட்ட நான் கோவமா நடந்துக்கிட்டேன். இப்ப சொல்லு ஸ்ரீமதி, உனக்கு புருஷனா இருக்க தகுதி எனக்கு இருக்கா? சொல்லு ஸ்ரீமதி, உனக்கு புருஷனா இருக்க தகுதி எனக்கு இருக்கா? உமா, உமா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பேச தயாரா இல்ல. நான் உன்கிட்ட அவசியம் பேசணும். நம்ம சண்டைய வேணா அப்புறம் வச்சுக்கலாம் உமா. இப்ப அதை விட முக்கியமான பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அது விஷயமா தான் நான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். உன்கிட்ட பேசுற அளவுக்கு முக்கியமான விஷயம் எனக்கு ஒண்ணும் இல்ல. ஸ்ரீமதி ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கான்னு நினைக்கிறேன். அவளை காப்பாத்தியே ஆகணும். இத படிச்சு பாரு. இந்த லெட்டரை உன் தங்கச்சி ஸ்ரீமதி எழுதல அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? நான் சுரேஷ் வீட்ல இருந்து தான் வரேன். மாமி கொடுத்த இந்த லெட்டரையும் ஸ்ரீமதி சுரேஷ்க்கு எழுதின இந்த லெட்டரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போதுதான் எனக்கு தெரிஞ்சது. அந்த லெட்டர்ல இருக்கிற கையெழுத்துக்கும் இந்த லெட்டர்ல இருக்கிற கையெழுத்துக்கும்
சம்பந்தமே இல்ல உமா. இந்தா. அப்ப இந்த லெட்டர் எழுதினது யாரு? அது யாருன்னு கண்டுபிடிச்சாதான் ஸ்ரீமதி இருக்கிற இடம் தெரியும். அதனாலதான் சொல்றேன், ஸ்ரீமதி ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா. சமீபத்துல சுரேஷ் இங்க வந்து உங்க யாரையாவது பாத்துட்டு போனாரா? நான் ஏன் கேக்குறேன்னா, ஸ்ரீமதி உயிரோட இருக்கிறது சுரேஷ்க்கும் தெரிஞ்சிருக்கு.